வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பழாப்பழம் சீசன். பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே சேர்த்து வச்சுட்டு இந்த பலாக்கொட்டை கூட மட்டன் போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான பலாக்கொட்டை மட்டன் பிரட்டல், கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். அது கூடவே நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கும் கூட சாப்பிடலாம். இதே டிஷ்ஷை நீங்கள் மட்டன் போட்டும் செய்யலாம். மட்டன் இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டை மட்டும் போட்டு வெஜ்ஜாகவும் செய்யலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி 3 சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வாங்குகிற மட்டன் 4 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். ஆனால் 3 விசிலோடு நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. மட்டன் வேக வைக்க முன்னாடி கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு இந்த மட்டனையும் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ சூப்பராக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 100 கிராம் பலாக்கொட்டையும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பலாக்கொட்டை வேக கொஞ்சம் டைம் ஆகும், உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வந்துடும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 3 தான் தாளிக்க போடுறோம். நம்ம வேக வைக்கும் போதே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் மட்டனில். இப்போ ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தாளிப்பு பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் எப்பயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்தது நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், இது 3 தான் சேர்க்க போகிறேன். தரமான பொருட்களை கொண்டு ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பர்லேயும் நம்மளோட ஆப் இருக்குது, அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நீங்கள் சைவமாக செய்ய போகிறீங்கிறவங்க இது கூடவே ஒரு தக்காளி, 1-2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2ஐயும் நான் மட்டனில் ஆட் பண்ணி வேக வச்சதுனால இப்போ போடலை. நீங்கள் ஒரு தக்காளியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வெங்காயமோடு வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், இது 3ஐயும் சேர்த்து லேசாக மிதமான தீயில வதக்கிப்போம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எடுத்து வச்ச உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் சேர்த்துப்போம். அதையும் இந்த மசாலாவோடு ஒரு வதக்கிட்டுட்டு இந்த மட்டனில் இருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் அப்படியே ஊற்றி அந்த தண்ணியிலையே இது 2ம் கொஞ்சம் வேகட்டும். ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன மட்டன் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்திருக்கு. இது 2ம் ஒரு பாதி அளவு கொஞ்சம் வேகட்டும். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இந்த சைவமாக செஞ்சாலும் சரி, அசைவமாக செஞ்சாலும் சரி, நீங்கள் மறக்காமல் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ ஒரு பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச நல்லா ஊறி இருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடுவோம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். எப்படியும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 உப்பு நம்ம மட்டனில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ பழாப்பழம் வாங்கி சாப்பிட்டாலும் உள்ளே இருக்க அந்த சீட்ஸ், அந்த கொட்டையை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 பீஸ் கிடச்சிருந்தனா கூட போதும் உங்களுக்கு. அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஸோ வெஜ்ஜாக இருக்கவங்க நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சோயா சங்க்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மட்டன் ஃப்ளேவர் மற்றது எல்லாம் இதே மாதிரியே பண்ணிவிட்டு மட்டனுக்கு பதிலாக சோயா போட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அளவாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொரன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட் அரைக்கல, கொரப்பாக அரைச்சிக்கலாம்.
அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விடுங்க. இது எல்லாம் நல்லா அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரும். நான் இன்றைக்கி இது வந்து குழம்பு பதத்துலேயும் அப்படியே குழம்பாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள். இல்லை கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே கொஞ்சம் கிரேவி பதம் வந்துடும் பாருங்கள். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருதா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரேவி மாதிரி ஆகிடும். இல்லை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக நல்ல ஃப்ரையாக கூட ஆகும். ஸோ 3 ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் அருமையாக பிரிஞ்சு வந்துருச்சு. கமன் வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இந்த மட்டன் கிரேவி செஞ்சுட்டு கூடவே கொஞ்சம் சாலட் இல்லைன்னா ஒரு ஆம்லெட், ஒரு சூப்பரான லஞ்சுங்க அது. அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு பொடியாக நறுக்கி போட்டுட்டு இதை நான் ஒரு கிரேவி மாதிரி தான் வச்சுருக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் விட்டால் நல்ல ட்ரை ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். இது நம்ம இந்த சமயத்துலேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கமன் சாப்பிட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.